உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மைச் செய்திகள். புதுவை பட்டாசு கடைகளில் தாசில்தார் ரமேஷ் அதிரடி சோதனை. சீன பட்டாசுகளை விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. புதுவை பாதர் சாஹிப் தெருவில் வீட்டை உடைத்து பணம் நகை கொள்ளை. மர்ம ஆசாமிக்கு வலைவீச்சு. ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி மேல்மருவத்தூருக்கு நடைபயணம். திரளான அதிமுகவினர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். சீன பட்டாசுகளின் இறக்குமதி காரணமாக புதுவையில் உள்ள பட்டாசு கடைகளில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். நாட்டின் ஒட்டுமொத்த பட்டாசு தேவையில் 90% சிவகாசி தான் பூர்த்தி செய்கிறது. ஆண்டுக்கு சுமார் 4000 கோடிக்கு மேல் வியாபாரம் நடக்கிறது. சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் சிவகாசி பட்டாசு தயாரிப்பாளர்கள் மற்றும் வியாபாரிகளை பாதிக்கும் வகையில் பொம்மைகள் மற்றும் இரும்பு கழிவுகள் என்ற பெயரில் சீனாவிலிருந்து திருட்டுத்தனமாக ஏராளமான கண்டெய்னர்களில் பட்டாசுகள் வந்து இறங்குகின்றன. இதனால் பட்டாசு மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் சிவகாசி பட்டாசு தயாரிப்பாளர்களிடம் வாங்கும் அளவை குறைத்துவிட்டனர். சுமார் 35% பட்டாசு விற்பனை சரிந்து ரூபாய் 1500 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. சீன பட்டாசுகள் அரசின் அனுமதியின்றி இந்தியாவிற்குள் வருவதால் அதை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் அரசு துறை அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீன பட்டாசுகளின் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவது மற்றும் முறையான அனுமதியுடன் பட்டாசு விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக தாசில்தார் ரமேஷ் புதுவை பகுதியில் உள்ள பட்டாசு கடைகளில் திங்கட்கிழமையன்று அதிரடி சோதனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக சீன பட்டாசுகளை விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். புதுவை பாதர் சாஹிப் வீதியில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையை சேர்ந்த ராஜா மற்றும் அவரது மனைவி லூர்து பிரான்ஸ் நாட்டில் வசிக்கின்றனர். ராஜாவின் தாயார் 2 மாதங்களுக்கு முன்னர் இறந்துவிட்டதால் அவரது சவ அடக்கத்திற்கு வந்த ராஜா அடக்கம் முடிந்தவுடன் பிரான்ஸ் சென்று விட்டார். மனைவி லூர்து மற்றும் புதுவை பாதர் சாஹிப் வீதியில் கீழ்த்தளத்தில் தங்கியிருக்கிறார். இரவு நேரத்தில் மற்றும் முதல் தளத்திற்கு சென்று விடுவார். நேற்று இரவு வழக்கம் போல் மேல் தளத்திற்கு தூங்க சென்ற லூர்து காலை வழக்கம் போல் தரைத்தளத்திற்கு வந்தபொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஓதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்தார். காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருட்டு போன பொருள்களின் மதிப்பு கணவர் ராஜாவுக்கு தான் தெரியும் என்று லூர்து கூறினார். ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி மேல்மருவத்தூர் கோவிலுக்கு அதிமுகவினர் நடைபயணம் மேற்கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறையிலிருந்து விடுதலையாக வேண்டி புதுவை மற்றும் தமிழகத்தில் அதிமுகவினர் கோவில்களில் வழிபாடுகள், உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன் சாரம் பாலம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. நேற்று மாலை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு நடைபயணம் மேற்கொண்டனர். சாரம் லெனின் வீதி பாலம் அருகில் இருந்து நடைபயணம் புறப்பட்டது. நடைபயணத்திற்கு ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் காசிலிங்கம் நடைபயணத்தை தொடங்கி வைத்தார். இதில் அன்பழகன் எம்எல்ஏ, நகர செயலாளர் ரவீந்திரன், முன்னாள் எம்பி ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன், முன்னாள் கவுன்சிலர் மகாதேவி மற்றும் சதாசிவம், முருகையன், அனிதா கணேசன், கனகராஜ், தம்பா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நடைபயணம் திண்டிவரம் அச்சரப்பாக்கம் வழியாக நாளை செவ்வாய்க்கிழமை ஆதிபராசக்தி கோவிலை சென்றடைகிறது. அங்கு கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நடைபயணமாக சென்று அதிமுகவினர் பங்கேற்று ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி வழிபாடு செய்கிறார்கள். அரியாங்குப்பம் பட்டாசு குடோன் வெடிவிபத்து எதிரொலியாக அதன் உரிமத்தை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. புதுவை அரியாங்குப்பம் மாஞ்சாலியில் வசிப்பவர் சேகர் மணவெளி சுடலை வீதியில் பட்டாசு குடோன் வைத்துள்ளார். 10ஆம் தேதி அப்பகுதியை சேர்ந்த பிளம்பர் அமீர் பாஷா உட்பட 3 பேர் அப்பகுதிக்கு சென்ற போது வெடிமருந்து குடோன் வெடித்து சிதறியது. படுகாயமடைந்த அமீர் பாஷா இருந்தார். இதில் கொட்டகை கருகியதோடு சுற்றுச்சுவர்கள் இடிந்து சிதறியது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயங்கர அதிர்வு ஏற்பட்டது. தகவல் அறிந்த தாசில்தார் ரமேஷ், சீனியர் எஸ்பி ஓம்பீர் சிங் ஆகியோர் விசாரணை நடத்தினர். வெடிமருந்து மூட்டைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அளவுக்கு அதிகமாக அடுக்கி வைத்ததால் அழுத்தம் ஏற்பட்டு வெடி விபத்து நடந்திருப்பது தெரிய வந்தது. அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குடோன் உரிமையாளரை தேடி வருகின்றனர்.
வெடி விபத்து நடந்த குடோனை கலெக்டர் சுந்தர வடிவேலு பார்வையிட்டு மற்ற குடோன்களில் விதிமுறை கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக ஹைதராபாத், நாகூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் நேற்று புதுவை வந்து வெடி விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். அங்கிருந்த வெடிமருந்துகள், சிதறி கிடந்த கூழாங்கற்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இதற்கிடையே விபத்து நடந்த வெடிமருந்து குடோனுக்கான உரிமத்தை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுவையில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ஜி டோகுகள் கராத்தே சங்கம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையிலான ரோலிங் டிராபிக் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி கருடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப்பள்ளியில் நேற்று நடந்தது. சங்க துணைத் தலைவர் ஆனந்தன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ஞானசேகரன், ஒலாந்திரே சமூக பணியாளர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பள்ளி முதல்வர் ஜான் போஸ்கோ கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். சப் ஜூனியர், கேடட் ஜூனியர், சீனியர் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நடந்த இப்போட்டியில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பாரதிதாசன் ஸ்போர்ட்ஸ் கராத்தே கிளப் அணி முதலிடத்தையும், பிரசிடென்ட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே கிளப் அணி 2வது இடத்தையும், ஒலாந்திரே கராத்தே கிளப் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது. இதைத் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை, சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். புதுவை பல்கலைக்கழக சுற்றுலாத்துறை தலைவர் வெங்கட்ராவ், ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் உதயகுமார், பிரசிடென்ட்ஸ் பள்ளி தாளாளர் கிறிஸ்டிராஜ், கராத்தே சங்க தலைவர் பாலகிருஷ்ணா, ஜுடோகோ கராத்தே தொழில்நுட்ப இயக்குனர் வெங்கடேஷ், அன்வர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். சென்சாய்கள் லட்சுமணன், சத்குணன், வெற்றிவேல், குமரன், ராணி சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் அழகப்பன் செய்திருந்தார். தீபாவளி கொண்டாட்டம். சண்டே மார்க்கெட்டில் அலைமோதிய கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசல். சீருடை வழங்குவதில் காலதாமதம். தீபாவளிக்கு முன்பாக வழங்க வலியுறுத்தல். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாட இருப்பதால் சண்டே மார்க்கெட்டில் ஞாயிற்றுக்கிழமையன்று கூட்டம் அலைமோதியது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை தீபாவளி. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 9 நாட்களே உள்ளதால் ஆடைகள், பொருட்கள் வாங்க நேற்று கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதியது. ஞாயிறு தோறும் நடைபெறும் காந்தி வீதி சண்டே மார்க்கெட் மக்கள் வெள்ளத்தால் திணறியது. நடந்து செல்லக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகமானதால் காந்தி வீதியில் நேற்று மாலை ஆட்டோ, 4 சக்கர வாகனங்கள் செல்ல போலீசார் தடை விதித்தனர். இருப்பினும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காணப்பட்டது. அதேபோல் முக்கிய கடை வீதியான நேரு வீதியிலும் கூட்டம் அலைமோதியது. ஆனால் அங்கு 3 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தடை ஏற்படுத்தாததால் மக்கள் கூட்ட நெரிசலில் அவதிப்பட்டனர். பெரிய கடை போலீசார் மட்டுமின்றி போக்குவரத்து போலீசாரும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். திருட்டு உள்ளிட்ட அசம்பாவிதம் தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டனர்.
தீபாவளிக்கு முன்பாக அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு இலவச சீருடைகளை வழங்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுக்கு 2 செட் இலவச சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. வெள்ளை ப்ளூ கலரில் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஒரே சீருடை வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த கல்வியாண்டில் ஒரு சீருடை மட்டுமே வழங்கப்பட்டது. இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டில் சீருடைகளில் மாற்றம் செய்யப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு கலரிலும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு ஒரு வேறு கலரிலும் சீருடைகள் வழங்கப்பட்டது. முதல் பருவ தேர்வு முடிந்து பள்ளிகள் துவங்கியுள்ள நிலையிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு இதுவரை புதிய சீருடைகள் வழங்கப்படவில்லை. அவர்கள் பழைய சீருடையில் ப்ளூ வெள்ளை தான் பள்ளிக்கு வருகிறார்கள். மேலும் கடந்த ஆண்டு ஒரு செட் சீருடை மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் அந்த சீருடையை தான் தற்போது வரை அணிந்து வர வேண்டியது உள்ளது. இதனால் பெரும்பாலான மாணவிகள் வெளிரிய சீருடைகளுடன் பள்ளிக்கு வருகின்றனர். எனவே விரைவில் புதிய சீருடை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் மாணவர்களும் பெற்றோர்களும் உள்ளனர். தீபாவளிக்குள் புதிய சீருடை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றி கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது சீருடை கால தாமதத்திற்கு நாங்கள் காரணம் இல்லை, AFT நிர்வாகம் தான் சீருடைகளை வழங்கி வருகிறது. அங்குள்ள பிரச்சனையால் சிறிது தாமதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த வாரத்திற்குள் புதுவை மட்டுமின்றி காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களுக்கும் மாணவிகளுக்கு சீருடை வழங்கப்பட்டுவிடும் என்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தர்காவில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. ஜெயலலிதா உடனடியாக விடுதலை செய்ய வேண்டி உப்பளம் தொகுதி கழகத்தின் சார்பில் திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் பெரியபள்ளி வார்டு பகுதியில் உள்ள மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகை சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் அன்பழகன் MLA தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் புருஷோத்தமன் MLA, மாநில துணை செயலாளர் பெரியசாமி MLA, மாநில கழக MGR அணி இளைஞர் அணி செயலாளர் பாஸ்கர் MLA, மாநில கழக இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, காசிநாதன், பரசுராமன், மாநில கழக துணை செயலாளர்கள் கணேசன், பன்னீர்செல்வி, மாநில கழக பொருளாளர் சுத்துக்கேணி பாஸ்கர், நகர கழக செயலாளர்கள் ரவீந்திரன், அன்பானந்தம், மாநில கழக பிற அணி செயலாளர்கள் பாப்புசாமி, சுப்பிரமணியன், அன்துவான் சூசை, விஜயலட்சுமி உட்பட ஏராளமான கழகத்தினர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மைச் செய்திகள். புதுவை பட்டாசு கடைகளில் தாசில்தார் ரமேஷ் அதிரடி சோதனை. சீன பட்டாசுகளை விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. புதுவை பாதர் சாஹிப் தெருவில் வீட்டை உடைத்து பணம் நகை கொள்ளை. மர்ம ஆசாமிக்கு வலைவீச்சு. ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி மேல்மருவத்தூருக்கு நடைபயணம். திரளான அதிமுகவினர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.